வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு காலிஃப்ளவர், பொட்டேட்டோஸ்னு உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வெஜ் புலாவ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 5 to 6 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 50 கிராம் அளவு நறுக்கிய கேரட், பீன்ஸ் மற்றும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கட்டளவு புதினா சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக அடுத்து ஒரு 2 நிமிடம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதன் பிறகு இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது லிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் 30 நிமிடம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வைத்திருந்த 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத மாதிரி லேசாக இது ஒரு முறை கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரே லெவலில் வந்ததன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 12 to 13 நிமிடம் இதை குக் பண்ணிக்கோங்க. பன்னெண்டுலேருந்து 13 நிமிடம் இந்த புலாவ் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணி செய்யலாம். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.